ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, என் மாமியாக்கு எந்த போஸ்டிங்கும் இல்லையா? போடவே இல்ல. என்ன ஏண்டி உரண்டு இழுக்கிற? பேசாம வேலையை பாரு. பின்ன காலைல சாம்பார்லாம் சூப்பரா வச்சிய, அப்புறம் எப்படி போஸ்டிங் கொடுக்காம எப்படி? அது மட்டுமா, நாளைக்கு வந்து ரிப்பனை கட் பண்ணி ஓபன் பண்ணி வைக்க போற சீஃப் கெஸ்டே நம்ம அப்பு தான். ஆமா ஆமா. சனனி, நான் எதுக்கடி அங்கிட்ட எல்லாம் வந்து? அதெல்லாம் சரி வராது. நீங்க போய் நல்லபடியா வேலையை ஆரம்பிங்க. ஏன் சரி வராது? சாப்பிட்றவங்க தட்டெல்லாம் புடிங்கிட்டு ஓடிடுவீங்களா? அதெல்லாம் எல்லாம் சரியா வரும். நீங்க வாங்க, நீங்க தான் வந்து எல்லாம் செய்யணும், முன்ன நின்று செய்யணும். அவங்க ஏதோ பழைய சென்டிமெண்ட்னால வர மாட்டாங்க. தாத்தாவை பத்தி யோசிச்சு சென்டிமெண்ட் எல்லாம் சரி வராதுன்னு வர மாட்டாங்க. அதான் பார்த்தா தெரியும். ஏன் அத்தை இன்னுமா இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதுவும் அவருக்காக. அதெல்லாம் விடுங்க அத்தை. இப்படிலாம் புருஷனை இழந்த பெண்கள் எத்தனையோ பேர் சாதிக்கிறாங்கல்ல. ஏன் நாட்டையே எத்தனை பேர் ஆள்றாங்க. அதெல்லாம் தெரியும்டே. ஆனா என்ன, நான் பழைய மனுஷி, என்னால உடனே இதெல்லாம் ஏத்துக்கிற முடியாது அப்படிதானே சொல்ல போறீங்க? நீங்க ஏத்துக்கிறவே வேணாம், நீங்க பழைய மனுஷியாவே இருங்க. ஆனா எங்களுக்காண்டி வாங்க, நாங்களாம் புது மனுஷிங்க தானே. யாரு நீ? புதுசா? ஆமா. நீயும் கொஞ்சம் கொஞ்சம் பழசாயிட்டு தான் வர. ஆத்தை, ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன நீ இப்போ ஒரு சின்ன மாமியார் தெரியுமா இவளுக்கு? இந்த மாமியார்ன்ற பேரை கேட்டாலே அவர்சனா இருக்கு. இல்ல இல்ல, அதாவது ஒரு மாதிரி மூத்ததா ஃபீல் ஆகுதுன்னு சொல்ல வந்தேன். அவன் முதல்ல நான் அக்கா தான் கூப்பிட்டு இருந்தா, அப்புறம் தான் திடீர்னு கல்யாணத்துக்கு அப்புறம் கன்ஃபியூஷன்ல என்ன கூப்பிடுறதுன்னு தெரியாம வாங்க போங்கன்னு ஒரு மாதிரி பொத்தாம் பொதுவா கூப்பிட்டு இருக்கா. சரி, இனிமே அக்கானே கூப்பிடலாம்னு சொல்லிருக்கேன். என்ன, அக்கானே கூப்பிட்டுக்கலாம். அக்காவா? கேக்குறதுக்கே கன்றாவியா இருக்கு. பார்கவி, உன் புருஷனுக்கு சித்தின்னா உனக்கு எப்படி அக்கா ஆகும்? யாருங்க இப்ப அவளை பிரெயின் வாஷ் பண்ணாதீங்க. அதுக்காண்டிலாம் அவன் அத்தன் கூப்பிடுறது என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது. நீ வந்து நந்தினின்னு கூப்பிடு, நாண்டின்னு கூப்பிடு, எப்படி வேணா கூப்பிட்டுக்க. ஆனா அத்தன் மட்டும் கூப்பிடாத. பேர் சொல்லி கூட கூப்பிட்டுக்கடி, ஆனா அத்தன் மட்டும் கூப்பிடாத. இது என்ன அநியாயமா இருக்கு? சின்ன வயசுலயே கட்டி புடிச்சு கொண்டாந்து இந்த வீட்டுக்குள்ளார விட்டீங்க. அப்புறம் சீக்கிரம் வசன்னு பிள்ளைங்க பிறந்துச்சு, அதுங்களுக்கு டக்குன்னு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்காண்டிலாம் நான் அத்தை ஸ்தானத்தை எடுத்துக்க முடியாது. எனக்கு இன்னும் வயசாகல. ஆமா, சரி சரி, இந்த அத்தை பஞ்சாயத்தெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் பிசினஸ் பத்தி பேசுவோமா? நாளைக்கு மெனுல என்னென்னலாம் போடலான்னு பிளான் பண்ணலாமா? சாம்பார் ரைஸ் இருக்கும் கண்டிப்பா. அப்புறம் இன்னைக்கு காலையில நீ வச்சியா அதுவா? அதெல்லாம் சரி பண்ணியாச்சு. உங்ககிட்ட கத்துக்கிட்டேன், நோட்ஸும் எடுத்துக்கிட்டேன். அதெல்லாம் இனிமேல் சரியா செஞ்சிருவேன். யானைக்கும் அடிச்சிருக்கும் திரும்ப அதெல்லாம் பேசிக்கிட்டு. அதனால திரும்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நான் இப்படி வரேன். ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், பன்னீர் பட்டர் மசாலா, மஷ்ரூம் ஃப்ரை, சாம்பார் ரைஸ், தயிர் சாதம், அப்புறம் கத்திரிக்காய் கூட்டு, அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், கேசரி, பாயாசம். சூப்பர். ஒரே நாள்லையா? எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியாம நீ பாட்டுக்கு மென்னு அடுக்கிட்டே இருக்க. அதெல்லாம் சாப்பிட வருவாங்க. ஃபாலோவர்ஸே 15K மேல ஏறிட்டே போறாங்க. கண்டிப்பா வருவாங்க. ஆனா இந்த ஃபாலோவர்ஸ் வச்சு மட்டும் கூட்டம் வரும்னு சொல்ல முடியாது தர்ஷினி. இந்த ஃபாலோவர்ஸ்ல மதுரையில எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியாது. அதுலயும் லிமிடெட் கிரவுட் தான் வருவாங்கன்றது என்னுடைய அசம்ஷன். ஜனனி, அப்படி பார்த்தா நம்ம நோட்டீஸ் நிறைய அடிச்சு கொடுத்துருக்கோமே. ஒரு ஆர்வத்துல புதுசா என்ன திறந்துருக்காங்க, என்னென்ன இருக்குன்னு பார்க்க ஆளுங்க வருவாங்கல்ல. உங்க கடையில ஓப்பனிங் ஆஃபர்லாம் கிடையாதா? உங்க கடையா? நம்ம கடைன்னு சொல்லு. ஓகே, நம்ம கடையில கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஆஃபர் போடுங்க. ஐஸ்கிரீம்லாம் கொண்டு வாங்க. காம்போ போட்டா கூட சூப்பரா போகும். ஆமால, நம்ம இத பத்தி யோசிக்கவே இல்ல பாருங்கக்கா. அப்போ சீக்கிரமா நம்ம ஒரு கிட்ஸ் மீல் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடலாம். சனனி இரு. இந்த பாரு நந்தினி, நான் சொல்றது கேளு. வசன ஐட்டங்களை வச்சு அடுக்காம ஒரு 4-5 பொருளை நச்சுன்னு கொண்டாந்து வச்சுக்கோங்க. வியாபாரம் அமோகமா ஓடும். எப்படி 4 பொருள்லாம் என்ன? இட்லி, தோசை, சட்னி, சாம்பாரா? ஏண்டி, அதுவும் சாப்பாடு தானே.
அது வீட்லயே கிடைக்கும். மெனுவை பார்த்துட்டு அப்படியே யூட்டன் அடிச்சு ஓடிடுவாங்க. ஏதாவது வித்தியாசமா கொடுக்கணும்ல. ஓடுவாங்க. சனனி, நான் சொல்றது கேளுடி. நாளைக்கு நான் சொல்ற 6 ஐட்டத்தை போடு, அதுக்கப்புறம் பாரு. அப்பா ஆத்தாடி, 4 ஆறாயிடுச்சு கடவுள் புண்ணியத்துல. நான் சொல்றேன் இல்லடி, அத போடுங்க. இவங்களை பார்ட்னரா சேர்த்தது தப்பா போச்சு. ஆமா, கிழிச்சிங்க. பார்ட்னரு. சனனி, நான் சொல்றது செய்டி, அப்புறம் பாரு. இந்த மதுரைக்காரங்க எல்லாம் என்ன திம்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்றதை மட்டும் போட்டேன்னு வெச்சுக்க. சரி, ஓகே அத்தை, உங்க ஆர்டர் படியே பண்ணிடலாம். சரி, அப்ப காலையில பாப்போம். நான் படுக்க போறேன். இந்தாருங்க, இருங்க. ஏன் 6 ஐட்டம்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லாம போறீங்க? தர்ஷினி, அது என்னடி சொல்லுவீங்க? இப்ப சொல்லாமே பிறவு சொல்றேன், குழம்பிட்டே கடங்கன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவியே ஒரே வார்த்தை. அது என்னது? சஸ்பென்ஸ். அதேதான், சஸ்பென்ஸ். பட்டா பாத்தீங்களா? எனிவே, இவங்க சாப்பாடு கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக பெசாத மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கூல் ஓப்பன் பண்ணலாம்ல. என்ன அடி அடிக்கிறாங்க. ஏய், என்னடி பாக்குற? ஒழுங்கா ராவோட ராவா இடத்த காலி பண்ணிட்டு ஓடிடுங்க. அதான் உங்களுக்கு நல்லது. என்ன இது, கிழவிலாம் கெத்தா பேசிட்டு போறாங்க. இப்போ நீ என்ன செய்ய போகிறாய்? ஜர்க்கு கொடுக்க வைக்காத அறிவு, வலிக்குதுல்ல.